தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தால இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களில் எதனாலே எனக்கு இரக்கம் கிடைத்தது என்று அவர் கேட்கிறார். தயவு கிடைத்தது என்று அவர் கேட்கிறார். அவர் இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். உம்முடைய கண்களில் எதனாலே எனக்கு தயை கிடைத்தது என்ற கேள்வி ரூத் போவாசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியை புறப்பட பண்ணின போது நகோமியோடு வந்த ரூத் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். 2 கூட்டத்தாரை தேவன் அந்நிய தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். 2 பேரும் அங்கே உணவு கொள்ளும்படியாக ஒரு தேசத்துக்குள்ளே போய் அங்கே தேவன் குறித்த காலம் வரைக்கும் அங்கே இருந்த ஜனங்கள். காலம் என்ற இடத்திலே கால வர்ணனைகள் எல்லாருக்கும் கிடையாது. தேவன் ஆதியிலே வார்த்தையை தான் முதலாவது சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையை கொண்டுதான், அவருடைய வார்த்தை தான் வெளிப்பட்டது. அவருடைய வார்த்தையை கொண்டுதான் சகல காரியங்களையும் அவர் சிருஷ்டித்தார். அதனால்தான் குமாரனை கொண்டும் குமாரனுக்கு என்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் குமாரன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக வந்தது. அது அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி முதலாவது வார்த்தை வெளிப்படுத்தின தேவன் அந்த வார்த்தையை கொண்டு அவர் முதலாவது ஒரு கால நிர்ணயத்தை உண்டு பண்ணுகிறார். தேவனுக்கு, கடவுளுக்கு ஒரு கால நிர்ணயம் கிடையாது. அவர் அனாதி தேவன். அவருடைய புறப்படுதல் அனாதி காலமாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய அன்பு யாக்கோபுக்கும் இஸ்ரவேல் யாக்கோபு என்ற இடத்திலே அனாதி சிநேகம் அவனை சிநேகிக்கிறார். இந்த தேவன் கால நிர்ணயத்தை முதலாவது உண்டாக்கி காலத்தை உண்டாக்கினார். அந்த காலத்தை அளப்பதற்கான கோள்களை உண்டாக்கினார். இந்த காலம் உண்டாக்கப்பட்டது என்ற இடத்துல காலம் யாருக்கு? கால நிர்ணயம் என்பது மனிதனுக்கு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு கால நிர்ணயம் கிடையாது. ஆனால் சிருஷ்டிகள் கால நிர்ணயத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் தேவனை துதித்து தங்களுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு அவைகள் உட்பட்டு இருந்தாலும் கால நிர்ணயம் அவைகளுக்கு கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். காலம் ஏற்ற காலத்திலே நான் வருவேன், ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நான் வருவேன், உன் மனைவியாகிய சாராய் ஒரு பிள்ளையை பெற்றிருப்பார் என்ற இடத்திலே காலம். இந்த காலம் என்பது மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி, அவனுக்கு ஒத்த ஒரு ஞானி பிறக்கிறதும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை, அவனுக்கு முன்பாக இருந்ததும் இல்லை என்ற இடத்துல சொல்லப்பட்ட சாலமோன் காலத்தை குறித்து தெளிவாக எழுதுகிறார். பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடிக்க ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், சிநேகியாமல் இருக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் என்று காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்திலே போய் அடிமைப்பட்ட இடத்திலே ஒரு கால நிர்ணயம் வரைக்கும் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். 400 வருட காலங்கள் நீங்கள் அடிமைகளாக அங்கே இருக்க வேண்டும், பின்பு நான் உங்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவர்களும் உணவுக்கு போனவர்கள் தான். பெத்லகேமில் இருந்து ஒரு குடும்பம் போய் மோவாப் தேசத்திலே அகப்பட்டு விட்டது. அவர்களும் பஞ்சத்துக்கு போனவர்கள் தான். பஞ்சத்துக்கு போன நகோமியின் குடும்பம் படுபஞ்சம் என்ற இடத்திலே இங்கே திரும்பி வருகிறது. இஸ்ரவேல் யூதாவின் நிலைக்கு திரும்பி வரக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். பெத்லகேமிலிருந்து போன நகோமி தன் கணவனை இழந்து விட்டால், தன் 2 பிள்ளைகளை இழந்து விட்டால்,
தனித்தவளானால் என்று 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே 2 மருமக்கள்மார் இருந்தாலும் அவள் தனித்தவளானாள் என்ற இடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நகோமியோடு தான் இந்த ரூத்து அங்கே மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். நான் ஒரு பிள்ளையை பெறுவேனோ, அந்த பிள்ளை நான் கிளவி ஒரு பிள்ளையை பெற்று அது பெரியவளாகி அது பெரியவனாகி நீங்கள் கட்டக்கூடிய காலம் வருமோ, நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று சொன்ன மாமியார் என்னை விட்டு போங்கள் என்று சொன்ன இடத்துல ஓர்பால் போய்விட்டார். ஆனால் ரூத்து தொடர்ச்சியாக நகோமியோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். உன் தேசம் என் தேசம், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்ற உறுதி ரூத்துக்குள் இருந்தது. அந்த உறுதிதான் ஒன்றுமில்லாத இந்த ரூத்தை மோவாப் தேசத்திலிருந்து சேர்க்கக்கூடாத ஒரு அந்நிய ஜாதி. ஆனால் இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்திலே அவருடைய பட்டியலிலே, அங்க பிறப்பின் பட்டியலிலே அவருடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதா கோத்திரத்தின் பட்டியலிலே அங்க இவர்களுடைய பேர் வருகிறதுக்கு காரணம் என்ன? 3 பேர். ராகாப் என்னும் வேசி வந்திருக்கிறாங்க, அங்கே தாமார் வந்திருக்காங்க. 3 பேரையும் தேவன் மேன்மை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். தகுதியற்றவர்களை தேவன் மேன்மை என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு அவர்கள் தங்களுடையவர்களை இழந்திருக்கிறார்கள். அதான் விஷயம். தங்களுடையவர்களை இழந்திருக்கிறார்கள். தேவ ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டியிருக்கிறார்கள். தேவன் தங்களுக்கு வைத்த சுதந்திரத்துக்கு வைராக்கியம் பாராட்டியிருக்கிறார்கள். அந்த தாமார் யூதாஸ் கோத்திரத்தில் தான் சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்து தன் மாமன் மூலமாக பெற்றெடுத்திருக்கிறார். அந்த ஒரு ஒழுங்கு என்ற இடத்துல அவன் நடக்காததுனாலே இது நடக்கிறது. யூதா என்னிலும் அவள் நீதியுள்ளவள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அங்கே இஸ்ரவேலர்கள் வேவு பார்க்க சென்ற இடத்திலே, அந்நிய தேசத்திலே இஸ்ரவேல் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று முதலாவது சொன்னதே ராகாப் தான். உங்கள் தேவன் இந்த தேசத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்று அவர் தீர்க்கமாக சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்திருக்கிறார். எரிகோவின் மதில் மேல் குடியிருந்த ராகாப் என்று வேசி. ஆனால் அவளை யூதா கோத்திரத்து அட்டவணையிலே கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு தேவ ஜனங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தது, தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தது என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரூத்து மோவாப் அம்மோன் மோவாப் என்னும் 2 சந்ததிகளும் தேவனுடைய எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்க கூடாது, ஆலயத்திலே வரக்கூடாது என்ற இடத்திலே அங்கிருந்து ஒருத்தி இந்த சுதந்திரத்துக்கு வருகிறாள் என்றால் எத்தனை மேன்மை! இதற்கு ரூத்துக்கு இருந்த அனுபவம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் தான் என் தேவன், தேவன் உன் ஜனம், உன்னிடம் நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே அல்லாமல் என்னை வேறொன்றும் பிரிக்க முடியாது என்ற இடத்துல உறுதியாக நகோமியை பற்றி கொண்ட ஒரு அனுபவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பஞ்சத்துக்கு போனவள் நகோமி, கணவன் மரித்து விட்டான், 2 பிள்ளைகள் அங்கே மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்ற இடத்தில் தான் அது வருகிறது. ராஜாக்கள் புஸ்தகத்திலே தீர்க்கதரிசியின் மனைவி ஒருத்தி கணவன் இறந்து விட்டான், பிள்ளைகளை பிடிக்க கடன்காரன் வருகிறான். கணவன் என்ற இடத்திலே அது தேவனுடைய அன்புக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. 2 பிள்ளைகள் என்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, அங்கே மகிமையடைவோம் என்ற நம்பிக்கை. இந்த 2ஐயும் இழந்த இடத்தில் தான் அங்கே அவள் தனித்தவளானால் என்று. ஆனால் அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ற இடத்துல அவளுக்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நீ அயல் வீட்டில் போய் பாத்திரங்களை கொண்டு வா. அயல் வீட்டில் போய் பாத்திரங்கள் வாங்குவது என்பது எல்லோருக்கும் முன்பாக தாழ்மைப்படுவது. தாழ்மைப்பட்டுதான் தன்னுடைய நிலவரத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் இருக்கிறது. ஆனால் நகோமியின் விஷயத்திலே அவளை தேவன் மீண்டும் கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்கிறது என்ற இடத்தில் ரூத்து நகோமியை பற்றி கொண்ட இடம். ரூத்துக்கு இருந்த மேன்மை என்ன? அவள் திரும்பி போகக்கூடிய இடத்தில் இல்லை, நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், உங்களுடைய ஜனம் என் ஜனம்,
உடைய தேவன் என் தேவன், நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்னை உண்மை விட்டு பிரிக்க முடியாது என்ற இடத்தில் தான் அந்த உறுதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்த தேவ ஊழியர்களுக்கு அடையாளமாக நீங்கள் நகோமியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமியிலே ஒன்றுமில்லை என்ற இடத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்களோடு இருக்கக்கூடிய உறவு, ஐக்கியம், அவரை பற்றி கொண்டு அவருடைய வழிகளிலே நடப்பது. நீங்கள் என் பாடுகள் அல்லாமல் எல்லாவற்றிலும் என்னை போல் ஆகுங்கள், என்னை போல் ஆக வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்படிப்பட்ட உறுதியுடைய ஊழியர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். அப்போஸ்தல உபதேசத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற அறிவோடு அவர்களை பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரூத்து எல்லாவற்றையும் இழந்த நகோமியோடு இருந்துதான் இந்த தேசத்துக்கு வருகிறார். இந்த தேசத்துக்கு வந்தாலும் கூட அவர்கள் ஒரு அரசாங்கத்தையோ அல்லது சபையையோ நாடி போகக்கூடிய இடத்தில் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பிழைப்பூட்டுவார் என்ற இடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் கதிர் பொறுக்கக்கூடிய ஒரு அனுபவம். கதிர் பொறுக்கி பிழைப்பது என்பது அவர்கள் ஒரு அரசாங்கத்தையோ அல்லது அங்கே சபையையோ நாடி போகவில்லை. உலகத்தின் அரசாங்கம் என்பது காயினுடைய சந்ததிக்கு ஒப்பனையாகும். இந்த சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், அன்பிற்குமாரின் ராஜ்யம். சபை என்பதை நாம் அங்கே சேத்துடைய சந்ததிக்கு ஒப்பனையாகவும் எடுத்துக்கொள்கிறோம். இது ரெண்டும் பிரச்சனையிலே போன காலத்தில் தான் தேவன், இது ரெண்டும் ஒன்றாக இணைந்து போன காலகட்டத்தில் தான் தேவன் ஒரு அழிவை கொண்டு வந்தார், ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கும் கிறிஸ்தவம் ரெண்டும் கலந்து போக வேண்டும் என்றுதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு மெஜாரிட்டியான கிறிஸ்டியானிட்டி அங்கே பாலிடிக்ஸோட சேர்ந்து போகுது, அரசியலோடு சேர்ந்து தங்கள் நிலவரங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த பிரச்சனை. அதை நாம் செய்யக்கூடாது என்று ரூத்துக்கு இருந்த ஒரு உறுதி, ஒரு அரசாங்கத்தையோ அங்கே இருந்த ஒரு ஆலயத்தையோ அவர்கள் நாடி போகாதபடிக்கு கதிர் பிறக்கி தன் மாமியாரை அவள் விசாரிக்கக்கூடிய இடத்திலும் பராமரிக்கக்கூடிய இடத்திலும் அங்கே ரூத் இருக்கிறாள் என்பதை அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். கதிர் பொறுக்குவது என்பது தேவனால் போஷிக்கப்படக்கூடிய அனுபவம். நீங்கள் கதிர்களை வெட்டும் போது ஓரத்தில் இருக்கிறத விட்டுருங்க. யாருக்கு? ஏழை எளியவர்களுக்கு, பரதேசிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்க விட்டுருங்க, மொத்தமும் வெட்டக்கூடாது. சிந்தி கிடக்கிறத நீ பொறுக்காதன்னு சொல்றாரு. இதெல்லாம் சட்டம் கொடுத்துருக்காரு. நீ எப்படி வெட்டணும், 7ஆம் வருஷம் எல்லாமே எப்படி விட்டுறணும், நீ சிந்துறதை ஏன் பொறுக்க கூடாது, எல்லாத்துக்கும் சட்டம் கொடுத்துருக்காரு. கீழே சிந்தக்கூடிய இந்த தானியங்கள் என்பது காட்டு பறவைகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு அவைகள் ஆகாரமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷித்து வழி நடத்துவார். இந்த ஜீவன்களை போஷிக்கக்கூடிய தேவன் என்னை போஷித்து வழி நடத்துவார் என்று நகோமியின் தேவன் மேல் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்திலே ரூத் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கத்தை நாடி போகவில்லை, ஒரு ஆலயத்தையோ இன்னொருவரையோ மனிதர்களையோ நாடி போகவில்லை என்பதாக இருக்கிறது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவது விருதா. ஒரு மனித சகாயத்துக்காக நாம் போகிறோம் என்றால் நாம் உலகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். மனிதனை நம்புகிறது என்ற வார்த்தையும் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியே போகிற அர்த்தமாக இருக்கிறது. மனிதனை நம்புகிறோம் என்றால் தேவனை நம்பவில்லை என்று அர்த்தப்படுகிறது. ஒரு மனிதனை நம்புகிறோம் என்றால், நாடி போகிறோம் என்றால் தேவனை நாம் நாடவில்லை என்பதாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த ரூத்து அங்கே தானியங்களை பொறுக்கி எடுத்து நகோமியை விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இப்பொழுது அந்த பண்ணையை விசாரிக்கும்படியாக அங்கே போவாஸ் வருகிறார். பண்ணை என்பது தேவனுடைய ஆலயம், ஒப்பனைகளை சொல்கிறேன், தேவனுடைய ஆலயம். தோட்டம் என்பது ஆலயம். அதுக்கு பின்பாக அங்கே ஏசாயா 5 ஒரு தோட்டம் இருக்கிறது, திராட்சை தோட்டம், அது இஸ்ரவேலர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சபை, அன்பிற்குமாரின் ராஜ்யம், ஒரு தோட்டம், ஒரு பண்ணை என்ற இடத்துல இருக்கிறது. இதற்கு ஒப்பனையாக நாம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அது எழுதப்பட்டிருக்கிறது. முதல் தோட்டம் ஃபெயிலியர், 2வது தோட்டம்
கசப்பான அங்கே கனிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. மூன்றாவது தோட்டம் வைத்தார், அதிலே ஒரு அத்திமரத்தை வைத்திருக்கிறார். அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. இப்பொழுது எஜமான் அதை வெட்டி போடும்படியாக சொல்லுகிறார். ஆனால் தோட்டக்காரன் அதற்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்து வலது பாரிசத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்ற இடத்திலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு நமக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்ற இடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஐயா, இப்பொழுது வெட்ட வேண்டாம், கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் அதை கொத்தி எரு போட்டு அதை கனி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வருகிறேன். இது பிரஜாதிகளாகிய நாம் அங்கே இந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவம் யூதர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்ற இடத்துக்கு போய்விட்டார்கள். அல்ல, நீங்கள் உங்களையே ஞானிகள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். அங்கே ரோமர் 9, 10, 11 அதிகாரங்கள் முழுவதும் இதை குறித்த காரியங்களே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே அவர் கொண்டு வருகிறார், உங்களையே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். என்ன? யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யூதர் மூலமாக தான் ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. அந்த யூதர்கள் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் இருதயம், ஒரு பகுதியுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்துக்கு அவர்கள் பயங்கரலாக இருக்கிறார்கள். ஆனால் அதனால் அவர்கள் தள்ளப்பட்டு போகிறதில்லை. நமக்கு இப்பொழுது அந்த ரட்சிப்பு முந்தி வந்திருக்கிறது. பின்பு பிதாக்கள் மூலமாக அவர்கள் அன்பு கூறப்பட்ட யூதர்களுக்கு அந்த ரட்சிப்பு போகிறது என்று கொண்டு வருகிறார். இந்த பண்ணைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற இடத்திலே இந்த பண்ணையை விசாரிக்கும்படியாக வரக்கூடிய போவாஸ் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. அவர் அந்த பண்ணையை விசாரிக்க வருகிறார். விசாரிக்க வந்த இடத்தில் தான் அந்நிய ஸ்திரியாகிய மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை பார்த்து, இவர் யார் என்று விசாரித்து, இவர் பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை நீங்கள் அதட்ட வேண்டாம், உனக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் நீங்க வந்து குடித்துக்கொள், நீ வேறே வயலுக்கு பொறுக்க போக வேண்டாம் என்று உறுதியான வார்த்தைகளை சொல்லி அவளுக்கு இறங்கின இடத்திலே அவர் ஏன் என்ற கேள்வியை வைக்கிறார். அந்நிய தேசத்தாலாகிய என் மேல் உமக்கு இந்த அக்கறை வருவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விதான் ரூத்தை ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்ற கேள்வி அவள் கேட்டதினால்தான் அங்கே போவாஸ் சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உன் மாமியாரை குறித்தும் நீங்கள் வந்ததை குறித்தும் நீ இந்த தேசத்திலே வாழ்கிறதை குறித்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்கலன்னா, அங்கே அநேக ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், அவர்கள் எத்தனையோ பேர் பேசி இருக்கலாம். ஆனால் ஏன் என்ற கேள்விதான் அங்கே அவரை கவரக்கூடிய கேள்வியாக இருந்ததாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்? அதுதான் முந்தின நற்குணத்தை காட்டிலும் உங்களுடைய இந்த நற்குணம் பெரியது என்று கொண்டு வருகிறார். ஏன்? நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் ஏன் இப்படி என்னை விசாரிக்க வேண்டும் என்ற கேள்விதான். இன்றைக்கு கிறிஸ்தவம் விசுவாசத்தினால் வராததையும் தேவனே தந்தார் என்ற இடத்துல நடக்குது. அப்படி விசுவாசம் தேவன் அல்லாமல் ஒன்றும் நமக்கு யாரும் கொடுக்க இயலாது என்ற இடத்துல இருக்க வேண்டும். தேவன் தான் நம்மை நடத்துகிறார், தேவன் தான் நம்மை நடத்துவார் என்ற இடத்தில் தான் இருக்க வேண்டும். தேவன் இல்லாமல் ஒன்றும் நமக்கு கிட்டாது. அதுதான் சரி. விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவமே என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிடைப்பது எல்லாம் தேவன் தருகிறார் என்ற விசுவாசத்துக்கு போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருக்கே உதவி செய்யறதுக்கு ஆள் இருந்தது. அவருக்கு ஒரு கஷ்டம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய இடுக்கன். அவருக்கே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தார். அவர் 40 நாள் வனாந்தரத்துல இருந்து பசியில வரும்போது அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. நீர் இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே ஐயா, நீங்கள் பலப்படலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை, கேட்க அருமையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நமக்கு வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது அங்கு வெளிப்படையும். ரூத்து பஞ்சம் பிழைக்க வந்து இடத்துல, மாமியாரோட வந்த இடத்துல, கதிர் பொறுக்கிற இடத்துல ஒரு ஐயா விசாரிச்சாருன்னா, ஐயோ ஐயா விசாரிக்கிறாரே, இனிமே இங்கேயே பொறுக்கி இங்கேயே பொழைச்சுக்கலான்னு அவர் இல்லாதபடிக்கு, நீர் ஏன் ஐயா எனக்கு இறங்குகிறீர், நான் அந்நிய தேசத்தாலா இருக்கேன், இப்படிப்பட்ட தயவு உடைய கண்களில் கிடைக்கும், எதனால் இது எனக்கு கிடைக்கிறது? இந்த எதனால் என்ற கேள்விதான்
போவாசின் சுதந்திரத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவளை பலப்படுத்தினது. வருகிறதெல்லாம் வாரி போட்டு எல்லாம் கர்த்தர் தந்தார்னு நினைக்க கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதனையை முடித்து வரும்போது ஒரு ஆளு அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறார். ஐயா, நீங்க இந்த அப்பத்தை, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களே 40 நாள் அப்படின்னா, அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு அருமையாக இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயா நீங்க இங்க இருந்து குதிச்சீங்கன்னா உங்க கால் இடராதபடிக்கு தூதர்கள் உங்க தாங்குவாங்க. அடுத்தது, நீர் என்னை வணங்கினார், இந்த உலகம் முழுவதும் சகல ஐஸ்வர்யங்கள் ராஜ்யங்கள் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை வணங்கினால் இது முழுவதையும் உங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு மாடி மாடியாக கோடி கோடியாக வாங்கி எல்லாம் கர்த்தர் தந்தார் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்தில் நாம் இருக்கிறோமா? அல்லது நம்முடைய தேவைகளை சரியாக விசுவாசத்தின்படி தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த உலகத்தின் அதிபதி சொல்லுகிறான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு யார் பிரியமா இருக்காங்களோ அவர்களுக்கு இவைகளை நான் வாரி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றானே. அப்ப யார் அளவுக்கு மேல வாரி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுத்தாரா, இவ்வுலகத்தின் தேவன் கொடுத்திருக்கிறானா என்பதை நாம் நிதானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் இல்லையா? பணம் மிகுதியாக வந்திருக்கிறது என்றால், ஒரு இடத்துல இருந்து பணம் மிகுதியாக வருகிறது சம்பந்தமே இல்லாமனா நான் வாங்கி விசுவாசத்துல ஐயோ கடவுள் தந்தான்னு வச்சுக்கிறோமா, இல்லை இது எதனால் வந்தது என்று ஆராயக்கூடிய இடத்துல இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லப்படும். பண ஆசை தான், பண ஆசை தான். இன்னைக்கு ஊழியம் வருகிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்த நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா, பிரபலமாக வேண்டுமா? கர்த்தர் விரும்பினபடி ஊழியம் செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். எங்கே மறைந்திருந்தாலும் எங்கே ஒளிந்திருந்தாலும் அவர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். பிரபலமாவதற்கு அல்ல. அநேகர் பிரபலமாவதற்கே இருக்கிறார்கள், அது அல்ல. இயேசு கிறிஸ்து அங்கு அவர் இருந்த காலத்திலே அவரை ஜனங்கள் தேடி வந்தது அவருடைய நன்மை நிமித்தம். ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் வசனத்துக்கு வரல, நீ எல்லாம் அப்பத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்றார் ஜனங்களை. அப்பத்துக்கு தான் என் பின்னாடி வரீங்க. நாம் எதற்காக தேவனோடு வருகிறோம் என்ற இடத்துல இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் பொறுக்கி எடுத்து அதை ஒப்புவிக்கக்கூடிய இடத்தில் அங்கே எதனாலே நீர் என்னை விசாரிக்கிறீர், எதனாலே? இந்த கேள்விதான். உன்னுடைய நற்குணத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் முந்தின நற்குணத்தை நான் அறிந்திருக்கிறேன், இப்பொழுது இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன். நீ உன் மாமியாருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், நீ இந்த தேசத்தின் வாலிபர்கள் பின்னால் போகாதபடிக்கு நீ என்னோடு இருக்கக்கூடிய அந்த காரியம், அங்க மாமியாலும் அவளை ஆயத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய இடத்துல இருக்கிறார். போவாசுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக அங்கே ரூத்து உருவாக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ராத்திரியிலே அவள் போய் அவன் பாதத்திலே படுத்தான். 6 படி கோதுமையை அவன் 6 படி அவன் அளந்து அவருடைய பிளாங்கெட்ல போடுறான். அப்படின்னா இந்த 6 படியை கொண்டு போன இடத்துல நடத்திப்ப அவளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? உன் காரியம் முடியும் வரைக்கும் அவன் உறங்க மாட்டான். நம்மை தேவன் பரிபூர்ணமாக கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும் வரைக்கும் நம்மளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளே நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள்வரையிலும் அதை நடத்தி தமக்கு முன்பாக நம்மை நிறுத்துவார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு யூதர்களாலும் ரோமர்களாலும் அந்த சகல பாடுகளையும் அவர் சகித்தாரே. எதற்காக? தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சந்தோஷம் என்றால் என்ன? தம்மை போல கரை திரைப்பிழை இல்லாத ஒரு மகிமையுள்ள சபையாக நம்மை தமக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிச்சயம் அவருக்கு இருந்தது. இந்த நிச்சயத்தை பெற்று, இந்த நற்குணத்தை பெற்று, இந்த சாட்சியை பெற்று போவாசுக்கு அவர் அங்கே மனவாட்டியாக வர வேண்டும். வரக்கூடிய இடத்துல நீ விடிய முன்னப்போ உனக்கு நெருக்கமான இன்னொரு ஆள் இருக்கிறாரு, சுதந்திரவாளி, அவன் தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இடத்துல போவாசு சொல்லுகிறார். உனக்கு நெருங்கின ஒரு இணக்கமான இனத்தான் இருக்கிறான், அவனுக்கு முதல்ல சொல்லணும். அவனுக்கு செய்தி சொல்றாங்க, இந்த மாதிரி நகோமி வந்திருக்காங்க, இன்னார் வீடு, அவருடைய சுதந்திரம் இருக்கிறது, அவனுக்கு சந்ததி உண்டாகும். அவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் இந்த அவளையை சந்ததி உண்டாக்கி சகோதரனுக்கு பேர் உண்டாக்க அவன் ஆயத்தமாக இல்லை என்ற இடத்தில் தான்
வேதத்தில் எங்கும் அவனுடைய பேர் எழுதப்படவில்லை, அவனுடைய பேர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்ற இடத்தில் இருக்கிறார். இதைதான் அங்கே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியோடு பேசிக்கொண்டு கூட இருக்கக்கூடிய இடத்துல 4-5 புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்ற இடத்துல பிரமாணம், கட்டப்பட்ட பிரமாணத்தை தான் சொல்லுகிறார். அது பவுல் அப்போஸ்தலன் அதை எழுதும்போது, ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நியாய பிரமாணமாகிய புருஷனுக்கு நீங்கள் மரித்தால்தான், புருஷன் மரித்தால்தான் கிறிஸ்தியனும் புருஷனுக்கு நீங்கள் வந்து அடைய முடியும் என்பது நம்முடைய முந்தைய எழுத்துப்படியான பிரமாணங்களை விட்டுவிடும். யூதர்களுக்கு அதான் பிரச்சனை. அவர்கள் எழுத்து நீதியை தான் அவர்கள் விரும்பினார்கள். தோரா சொன்ன சட்டங்கள் அல்லாதபடிக்கு அவங்க ஃபென்ஸ் லாஸ் போட்டுக்கிட்டாங்க. அங்க வேலி சட்டங்கள் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணு என்ற இடத்துல அதை காட்டிலும் அவர்களுக்கு இணக்கமானபடி எப்படியெல்லாம் தாய் தகப்பனை பார்த்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் காணிக்கைகள் செலுத்த, அதெல்லாம் அவங்க தனித்தனியா செய்து கொண்டார்கள். தேவனுடைய சட்டத்துக்கு மேலாக ஒரு வேலி சட்டங்களை அவர்கள் போட்டு தங்களுக்கு விருப்பமான வழிகளில் நடக்கக்கூடிய காரியங்கள் இருந்தது. அதை தான் இயேசு கிறிஸ்து கண்டம் பண்றார். இதெல்லாம் விட்டு தேவநீதி என்ற இடத்துக்கு வர வேண்டும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாயிராமல். நியாயப்பிரமாணத்தினால் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? சுயநீதி, சுய பரிசுத்தம். தங்களை ஒரு மேன்மையாக எண்ணினார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல, ஆலயத்துக்கு வந்த இடத்துல கூட நான் நீதி நியாயமாக நடந்து கொள்ளுகிறேன், அந்த பின்ன நிற்கிறானே அவனை போல இல்லை என்றுதான் ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனிடத்திலேயே அப்படி அவர்களுக்கு ஒரு சுய பெருமை இருக்கிறது. அது அல்ல, அது அல்ல. இதுதான் உனக்கு மிகவும் நெருக்கமான இனத்தான் என்பது அவர்களுடைய சுயநீதி. அதை அவர்கள் இழந்து தேவநீதி என்ற இடத்துக்கு வர வேண்டும். அவன் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் இந்த சுதந்திரத்தை நான் சுதந்திரமாக்குகிறேன் என்று போவாசு கொண்டு வந்து ரூத்தை சொந்தமாக்குகிறார். இந்த ரூத்து போவாசுக்கு மனவாட்டியாக வருகிறதுக்கு அவளுக்கு இருந்த தகுதி என்ன? உனக்கு 4-5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, ஆனா இதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று தன்னுடைய காரியங்களை, ஜீவ தண்ணீரை, ஒரு ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக தான் அந்த சமாரிய ஸ்திரீக்கு அவர் பேசுகிறார். அவர் ஊரே போய் சொல்லிட்டா மேசியா வந்திருக்கிறார், வந்தது மேசியா தான் பாரும். எல்லாரும் உலகமே அங்கே சமாரியா, அங்கே சமாரியாவே அங்கே வந்து விட்டது. அதே போல ரூத்துடைய வாழ்க்கையில அந்த நெருங்கின இனத்தான் அல்ல, சுயநீதி அல்ல, சொந்த காரியங்கள் அல்ல, தேவநீதியை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருகிறார். தாமாருடைய வாழ்க்கையிலும் தேவநீதி என்ற இடத்தை அங்கே அவன் அடைந்து கொள்வதற்கு பப்ளிக்கா தான் ஒத்துக்கிறார். யூதா, என்னிலும் அவள் நீதி உள்ளவர். ராகாவின் வேசி இந்த நீதிக்குள் வருகிறதுக்கு அவள் தன்னுடைய சுய காரியங்களை இழந்துதான் இங்கே வந்திருக்கிறார். அதே போல ரூத்து தன்னுடைய எல்லாம் இழந்திருக்கிறார். ரூத்துக்கான தகுதி என்ன? உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேசம் என் தேசம், நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், மரணமே அல்லாமல் உண்மை ஒன்று எனக்கு பிரிக்க முடியாது. 48ஆம் சங்கீதம் 15. குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. 45:15. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ராஜா உன் அழகு உன் தகப்பன் வீடு. இந்த ரூத்துக்கு இருந்த அங்க தகுதி என்ன? தாயும் தகப்பனும் அங்கே விட்டு விட்டார்கள். கணவன் மரித்து விட்டான். கணவன் என்றால் அன்பு. நாம் தீர்க்கதரிசியின் கணவன் மரித்தான் என்ற இடத்துல தேவ அன்பை இழந்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறோம். ரூத்தின் இடத்திலே அவள் எழுத்தின்படியாக அதுக்கு முன்பாக அவள் தேவனை அறிகிறதுக்கு முன்பாக இருந்த சகல அன்பையும் இழந்துதான் இங்கே வந்திருக்கிறார். கணவன் இல்லை, எழுத்தின்படி தாயும் தகப்பனும் இல்லை என்ற இடத்துல அது எழுத்தின்படி அல்ல, துர்குணம், பாவம், இதையெல்லாம் நீக்கி சுயம் முழுவதும் அழிக்கப்பட்டு தான் நகோமியோடு வருகிறார். ஒன்றுமில்லாத நகோமியோடு வர வேண்டும் என்றால் அங்கே எல்லாம் அவளுக்கு செத்த மரித்த நிலவரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த நீதியை அவள் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல கணவன் இல்லை, தாய் தகப்பன் கைவிட்ட இடத்தில் தான் இவள் வருகிறார். நீ போகும் இடத்துக்கு வருவேன், மரணமே அல்லாமல் ஒன்று பிரிக்க முடியாது. உடைய ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம், உன் தேவன் என் தேவன் என்ற இடத்திலே அவள் இந்த சுதந்திரத்துக்குள்ள ஆக்குகிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுயமான காரியங்களை எல்லாம் நாம் இழந்து, இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் இழந்து நாம் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். நம்முடைய சொந்த எண்ணங்கள், நம்முடைய சொந்த காரியங்கள், நமக்கு நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பின வழிகளே முன்னே நடந்தீங்க, இப்ப நடக்க கூடாது. முன்னே அநீதிக்கு அடிமைகளாக இருந்தீங்க, இப்ப நீதிக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். முன்னே உங்களுக்கு பிரியமான வழிகளே நடந்தீங்க, இப்ப தேவனுக்கு பிரியமான வழிகளே நடக்க வேண்டும். முன்னே நாம் எப்படி இருந்தோமோ அதிலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவித்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காக பலியாக்கின கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். முந்தின நடக்கைகளை நாம் விட்டு ஒழித்து விட வேண்டும், முந்தின சுபாவங்களை நாம் விட்டு ஒழித்து விட வேண்டும் என்ற இடத்துல தான் முழுவதும் அதையெல்லாம் இழந்துதான் இந்த ரூத் இந்த சுதந்திரத்துக்கு வேண்டும். இந்த அந்நிய ஸ்திரீகளை நீங்கள் பாருங்கள். ஒரு ராகாபாகட்டும், ஒரு தாமார் ஆகட்டும், இங்கே ஒரு ரூத் ஆகட்டும், இவர்கள் யூதாவின் பட்டியலிலே வந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்ற இடத்துல இவர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். தங்களுடைய காரியங்களை அவர்கள் இழந்துதான் வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு மேன்மையான இடத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தன்மை விட வேண்டும். நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துதான் வந்திருக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி, மனுஷர் சாயல் அடிமை ரூபம், மனுஷர் ரூபம் அடிமை சாயல். வாசிங்க 2:5 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் மனுஷர் சாயலானார். அவர் கீழ்ப்படிந்து, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினாலே தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தியிருக்கிறார். கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்ற இடத்துல அது குமாரனுடைய கீழ்ப்படிதல். அவர் 2ஆம் தரம் வருகிறார். போவாசு பண்ணையை விசாரிக்க வந்தது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பண்ணையை விசாரிக்க வருகிறார். நாம் அவர் தோட்டத்துக்குள்ளே நாம் இருந்து கதிர்களை பொறுக்கி நாம் விசுவாசத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு மிகுந்த பணம் என்பது நம்ம ஒரு அழிவுக்கு கொண்டு போய்விடும். சுகபோகமான வாழ்க்கை என்பது நம்மை ஒரு தெய்வீகத்திலிருந்து வெளியே கொண்டு போய்விடும். இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் சுகபோகம் வந்த பின்பு தங்களுடைய ஆவிக்குரிய நிலவரங்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ மேன்மையான பிதாக்கள் எவ்வளவு தேவன் கொடுத்தாலும் கூட தங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்தாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார். ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல மாத்தி விட்டு அந்த லைஃப் ஸ்டைல வாயில மாத்திரம் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களும் இருக்கிறார். வாயில மட்டும் வச்சிருப்பாங்க, இது எல்லாம் மாறி இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆள் சொல்றாரு, தாடியெல்லாம் வச்சு, சொல்லுதல் யாவருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யாவருக்கும் எளிய, ஈஸியா சொல்லிடலாம். போனவங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், ரட்டு உடுத்து இங்க சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கிறேன், கடவுளுக்கு வெளிச்சம். கடவுளை நம்ம கேட்க முடியாது இல்லையா? கடவுளை நம்ம கேட்க முடியுமா? நான் தட்டி கேட்க முடியாது. வந்தாங்க, நான் தான் செலவழிச்சு அவங்கள முன்ன ஏத்துனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இருக்காங்க. நாம் நம்மிடம் உதவி பெற்று நமக்கு உதவி செய்தது போல் பேசிக்கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களும் இருக்காங்க. அவங்க கிட்டே திரும்ப ஜனம் போயிருக்கு. முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. ஒரு நாள் கலெக்டனுவான், 2ஆவது நாள் நீ போட்டுக்கிட்டாலும் சேர்த்துக்குவான். ஒரு நாள் ஐயா செலவு பண்ணுங்க என்ற இல்லைன்னுவான், செலவு பண்ணாலும் தான் செலவு பண்ணது போல ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுவான். அப்படிப்பட்ட வஞ்சகர்களும் இருக்கிறாங்க. நாம் வஞ்சிக்கப்படாதபடி தேவனுடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் காக்கப்பட வேண்டும். தேவனை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. மனிதனை மனிதன் வஞ்சிக்கிறான். தன்னைத்தான் வஞ்சிக்கக்கூடிய கூட்டமும் இருக்குது. மற்றவர்களை வஞ்சிக்கக்கூடிய கூட்டமும் இருக்குது. வஞ்சனையிலே நாம் சிக்கிவிடக் கூடாது என்றால் நாம் தேவனோடு பாடுபட்டு விசுவாசத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும்.
என்னோட பாடுபட்டால் என்னோட ஆளுகை செய்வீர்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னோட பாடுபட்டால் என்னோட ஆளுகை செய்வீர்கள். இது ஆவிக்குரிய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக வந்த புறஜாதிகள். புறஜாதியிலிருந்து வந்த ரூத்து இந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டாலே, ஆனால் தேவனுடைய சொந்த ஜனங்கள் மேசியாவை அறியாமல் அடையாமல் போய்விட்டார்கள். பிரச்சனை. விடுதலையான 2 கூட்டத்திலே எகிப்திலிருந்து விடுதலையானவர்கள் இருக்கிறாங்க, மோவாபிலிருந்து கொண்டு வரப்பட்ட இவங்க இருக்காங்க. மோவாபிலிருந்து கொண்டு வரப்பட்ட மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேல சுதந்திரத்தை அடைந்து விட்டால், எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேலர்கள் அங்கே அசீரியர் கையிலே ஒப்படைக்கப்பட்டு விட்டார்கள். அசீரிய கொண்டு போயிட்டானே. இன்றைக்கு யூதர்கள் தானே இருக்காங்க. பாபிலோனுக்கு போன யூதர்கள் திரும்பி வந்துட்டாங்க. பாபிலோனுக்கு போன யூதர்கள் திரும்பி வந்தாங்களா இல்லையா? பாபிலோனுக்கு போன யூதர்கள் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா அசீரியாவுக்கு போன இஸ்ரவேலர்கள் எங்க? ஏன்னா தங்கள் இஷ்டத்துக்கு வளர்ந்தார்கள், உலக ராஜ்யத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எரோபியாம் கொடி பறக்குது, எரோபியாம் கொடி பறக்குது. 2 எல்லையிலையும் காளையை வச்சுட்டான். எருசலேமுக்கு போகிறது வருத்தம்ட்டான். இவன் விடுதலையாகவில்லை. எகிப்திலிருந்து வந்தவர்கள் மெய்யாகவே விடுதலையாகவில்லை. காரணம் என்ன? ஏன் மெய்யாக விடுதலையாகவில்லை என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் மற்றவர்களை தான் பார்த்தார்கள், மற்றவர்களை தான் குற்றப்படுத்தினார்கள் என்ற இடத்துல இருக்கு. எசேக்கியேல்ல 9ஆம் அதிகாரத்துல, நீ எருசலேம் முழுவதும் உருவ போய் நெற்றியில முத்திரை போடு. யாரு? எருசலேமின் அருவருப்புகளுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களின் நெற்றியிலே முத்திரை போடு. ஆனா திரும்ப பின்னாடி ஒரு ஆள் அனுப்புறாரு, நீ உருவ போய் கிழவி, குழந்தை, முதிர்ந்தவன் ஒருவனையும் பார்க்காத, முத்திரை போடாத அத்தனை பேரையும் வெட்டி போடு. தேவனுடைய நியாயத்துக்கு மற்ற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுள் என்றால், அவனவன் தனக்குரியவைகள் அல்ல பிறனுக்குரியதை நோக்குவானாக. ஒருவர் பாரத்தை சுமந்து ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ மற்றவர்களை குற்றம் பிடிக்கக்கூடிய நாம் அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடித்து இருக்கிறோமா? பேசி இருக்கிறோமா? பேசலாம். எல்லாருக்காக நான் கண்ணீர் வடித்தேன், எல்லாரையும் சேர்த்துக்க விருப்பம். ஐயா, உங்களால தானே பல பேர் ஓடி போனா. கிறிஸ்தவம் எத்தனை, நம்மை கண்டு எத்தனை பேர் இடறி இருக்கிறார்கள் என்ற பட்டியலை முதலாவது எடுக்கணும். நம்மை பார்த்து ஒருவன் இடறுகிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய எந்திர கல்லை கட்டி அவனை கடல்ல போடுங்கிறாரே. இரக்கமுள்ள தேவன் இடரல் உண்டாக்குகிறவனுக்கு இறங்கக்கூடிய இடத்துல இல்லை. இடரல் நம்ம யாருக்கும் உண்டாக்க கூடாது. இன்றைக்கு முந்தின காரியங்களை அறியாதவர்கள் உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம முந்தின காரியங்களை கட்டுக்கதைகள் கட்டி சொல்லலாம். ஆனா கர்த்தர் நல்லவர், அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்மால் இடறி போனான், எத்தனை பேர் எல்லைகளை விட்டு ஓடி போனார்கள். தகப்பனுடைய சுதந்திரம் இருக்குது மூத்தவன்ட்ட. தகப்பன் இருக்காரா? தகப்பனுடைய இருதயம் இறைவன் மேல் இருக்கிறது. அவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். காணாமல் போனா வந்திருக்கிறான், புத்தி தெரிஞ்சு வந்திருக்கிறான். அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க தகப்பன் ஆயத்தமாக இருக்கிறான். அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மூத்தவன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். வீடுதான் இருக்குது, வீட்டை நீயே வச்சுக்கோ. தகப்பன் இல்லையே. தகப்பனுடைய இருதயம் இளையோடு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாமல் போகிறது காரணம் என்ன? தேவனுடைய வழிகளை விட்டார்கள், சுய வழிகளில் நடந்தார்கள். பிரஜாதிகளை உள்ள கொண்டாந்துருக்கிற ரூத் வந்தது போல இன்றைக்கு பிரஜாதிகள் நாம் வந்திருக்கிறோம். ஆனா இதனால மேன்மை பாராட்டலாமா? மேன்மை பாராட்டலாம். சுய மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டி காட்டொழிவு மரமாகிய நம்மை அதில் இணைச்சிருக்கிறாரே. அங்கே ரூத்து பிள்ளையை பெற்ற போது, அவர் புறஜாதியிலிருந்து வந்து போவாசுக்கு அவர் பிள்ளையை பெற்ற போது, அங்கே இஸ்ரவேலின் வீட்டை கட்டிய 2 ஸ்திரீகளை வைத்துதான் வாழ்த்துகிறார். இஸ்ரவேலின் வீடு என்ற இடத்துக்கு புறஜாதி கொண்டு வரப்படுது. ஆவிக்குரிய ரீதியிலே எங்கோ இருந்தோம். நம்ம இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த நண்பனிப்போ, அவர்களுக்கு இருந்த அந்த சுதந்திரத்தின் மேல் இருந்த அதிகாரங்களும் நமக்கு கிடையாது. அவங்களுக்கு 9 மேன்மை எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் இஸ்ரவேலரே. வாக்குத்தத்தங்கள் அவங்களுக்கு தான், தேவாராதனைகள் அவங்களுக்கு தான், பிதாக்கள் அவர்களுடையவர்கள். மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அங்க பிறந்திருக்கிறார். இப்படி 9 அட்டவணை போடப்படுகிறது. ஆனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை சேராதவர்கள்,
காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் 5 மைனஸ் தான் இருக்கு. முன்னே அந்நியராகி மனதிலே துர்க்கினால் சத்துருக்களாக இருந்த நம்மை தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நாம் மனதிலே சத்துருக்களாக இருந்தோம், இருதயத்திலே திடமற்றவர்களாக இருந்தோம், நாம் அவருக்கு பகைஞராக இருந்தோம். நம்மை இந்த சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே நான் இந்த சுதந்திரத்துக்குள்ளே வரும்படியாக அவர்கள் சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார்கள் என்று மமதை கொண்டு இருக்கக்கூடாது, மேட்டிமையாக இருக்கக்கூடாது. நீ தாழ்மையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் பயந்து இருக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அதுதான் மேன்மையாக கொண்டு வருகிறார். 11ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால், நான் வைக்கும்படியாக அவன் வெட்டப்பட்டான் என்று நீ பெருமை கொள்ளக்கூடாது. நீ பயந்து இருக்க வேண்டும். பயந்து இருந்தால், நீ தாழ்மையாக இருந்தால் இன்னும் திரும்பி அளிக்கிறார் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். அதனாலே சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, இதுக்கு நம்ம தகுதியா? இருள அதிகாரத்தில் இருந்தோம், உலகம் என்னும் இருளிலே இருந்தோம், பாவம் என்னும் இருளிலே இருந்தோம், பிசாசின் பிடியிலே இருந்தோம், வியாதியிலே இருந்தோம், ரோகத்திலே இருந்தோம், அங்கே பாவரோகத்திலே இருந்தோம், சரீர வியாதியிலே இருந்தோம், சாபங்களிலே இருந்தோம். இந்த எல்லா இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மனவாட்டி என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த பிதாவை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைய செய்கிறார். எப்படி இந்த பங்கை நாம் அடைந்து கொள்வது? முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கினால் சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தர், ஒரு பரிசுத்த ஜீவியோ, ஒரு குற்றமற்ற ஜீவியோ, ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலேப்பட்ட மரணத்தினாலே ஒப்புரவாக்கி இருக்கிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். நமக்காக ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். எப்படி அந்த வெற்றியை தந்திருக்கிறார்? நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். பகையாக நின்ற சுவரை அவர் தகர்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், இஸ்ரவேலரோடு சுதந்திரத்துக்குள்ளே வரப்போகிறோம் என்ற அந்த மேன்மைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக தாழ்மையாக இருக்க வேண்டும். இதிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக மற்றவர்களுக்காக பரிதவிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். இதிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்களைப் போல மற்றவர்களையும் அன்பு கூறுங்கள் என்ற மேன்மையான பகுதிகளை கொண்டு வருகிறார். மலை பிரசங்கத்தின் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா பிதாவின் சற்குணம் என்ற இடத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். பூரண சற்குணத்துக்கு நாம் வர வேண்டும், நற்குணத்துக்கு வர வேண்டும், பூரண சற்குணத்துக்கு வர வேண்டும். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் எல்லார் மேலும் அவர் சூரியனை ஒதுக்கப்படி மலையை வருஷிக்க பண்ணுகிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவன் மனவாட்டி என்று வரும்பொழுது அவனுக்கு தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. தேவனுடைய அன்பு பொதுவாக இருக்கிறது, எல்லாருமே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறார் என்ற இடத்தை நம்ம கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறார் என்றால் மனவாட்டி என்ற தகுதியை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். என்ன தகுதி? தாய் தகப்பன் இல்லை, பாவம் துர்குணம் நீக்கப்பட்ட அனுபவம், அந்த சுயம் இல்லை, சுயபலன் இல்லை, சுயநீதி இல்லை என்ற இடத்திலே முற்றிலும் எல்லாம் இழந்த அனுபவத்திலே சுதந்திரத்துக்குள்ளே வந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர். அதுக்காகவே அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை செஞ்சு நம்மை மீட்டிருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தாவின் மூலமாக ஊற்றி இருக்கிறார். அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் முகத்தில் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை நம்மளால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாம் சுமந்து திரிகிறோம் என்று 2 கொரிந்தியர் 4 சொல்கிறார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர். இந்த மிருகங்கள் இந்த கால அட்டவணைக்குள் வரவில்லை. இந்த மிருகங்கள் மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிருஷ்டிகள் மேல் தேவன் தான் அதிகாரம் செலுத்துகிறார். இந்த சிருஷ்டிகள் தேவனை தான் சார்ந்து இருக்கிறது என்ற இடத்தில் தான் நோவாவின் பேழைக்குள்ள அவ்வளவு சிருஷ்டியும் கொண்டு போய் 8 பேரையும் அதுகளுக்கு ஊழியத்துக்கு தான் வச்சாரு. அவைகளுக்கான ஆகாரம் அங்கே இருக்கிறது. அவைகளை கண்காணிக்கும்படியாக 8 பேர் இருக்கிறார்கள். சிருஷ்டிகள் அங்கே இரக்கத்தை பெற்றிருக்கிறது.
இந்த 8 பேரை காக்கும் போது அவர்களுக்கும் அங்கே உணவு, பாதுகாப்பு எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை இங்கே தேவன் கொண்டு வந்தார் என்ற இடத்திலே நாம் மேன்மையாக அதை மேன்மை பாராட்டாதபடிக்கு தாழ்மையாக இருந்து இதை அடைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாக விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் வராதெல்லாம் பாவமே. விசுவாசத்தில் தான் அதை செய்தார்கள். பிதாவாகிய தேவன் நம்முடைய தன்மையை அங்கே நம்முடைய பிதாக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் தன் ஒரே பேரான ஈசாக்கை பலியாக்கினாரே, குமாரன் என்று பார்க்கவில்லை. பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரே. நாம் நம்முடைய காரியங்களை நாம் இழந்து நாம் தேவனை அடைந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய உபதேச சட்டங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய அபிஷேகம் என்ற இடத்திலே நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அதனாலே இந்த காலை வேளையிலே இந்த பண்ணைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். புறஜாதிகளாகிய நம்மை இந்த சுதந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆவிக்குரிய எபிரேயர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, ஆவிக்குரிய யூதர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த மகத்தான இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனால் வைக்கப்பட்ட எல்லைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் எங்க வைத்தாரோ அங்க இருக்க வேண்டும். நீ இந்த வயல் இல்லாதபடிக்கு வேற எங்கும் பொறுக்க நீ போக வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க தண்ணி பிடிச்சுக்கோன்னு சொல்ற. எதனால் என்று கேட்கிறார். எதனால் என்று கேட்டதுதான் மேன்மை. அங்க ரூத்து, நீ வேறு வயலுக்கு பொறுத்து போக வேண்டும். நம்ம தேவன் எங்க வைக்கிறாரோ அங்க இருக்கணும். நம்ம அதுதான் சரி. தேவன் என்ன நிலவரத்தை தந்து எந்த இடத்திலே வைத்து எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவரையும் அவருடைய வழிகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். அப்பதான் சுதந்திரத்துக்குள்ள வர முடியும். பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நாம் செய்யக்கூடிய இடத்திலே தேவனுடைய நடத்திப்புக்கு நம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக கெத்செமனேயில் கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. முற்றிலுமாக நம்முடைய சித்தத்தை நொறுக்கினார் குமாரன். அந்த குமாரனின் தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். குமாரன் மனவாட்டியாக வர வேண்டும் என்றால் அந்த தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் தேவன புறஜாதிகளாக இருந்த நம்மை அவருடைய சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். தாழ்மையை நாம் தவித்துக் கொள்வோம். பிறருக்காக நாம் அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அடைந்து கொள்வோம். தாழ்மையுள்ளவர்களாக மாறுவோம். மற்றவர்களுக்காக பரிதவிக்கு கண்ணீர் வடித்து அந்த முத்திரை போடப்பட்ட இடத்திலே நாம் காணப்படுவோம். குமாரன் ஒரு நாளும் தனக்காக அல்ல, அவர் எருசலேமுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன் முன்குறித்தவர்களுக்காக அவர் கண்ணீர் வடித்தார். அங்க எருசலேமின் அருவருப்புகளுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து குறைகளை பேசுவதற்கு நாம் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். நாம் அவர்களுக்காக பரிதவித்து ஒருவேளை பேசுவோம் என்றால் அதை தேவனுடைய சமூகத்திலே நாம் தெரிவிக்க வேண்டும். வாயினாலே அன்பு கூறுவது அல்ல, கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. கிரியிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அங்கே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத அன்பு செத்தது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை மூன்று இடத்துக்கு அன்பே பெரியது என்றால் அன்பை கிரியிலே கொண்டு வர வேண்டும். சொல்லுவதல்ல, சொல்லுதல் யாவருக்கும் எளிய, சொல்லியவனும் செய்ய வேண்டும். அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய மனவாட்டியாக நாம் மாற வேண்டும் என்றால் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய காரியத்தை அவர் நிறைவாக முடிக்கும் வரைக்கும் அவர் உறங்குவதில்லை. நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய ஆசாரியனாக வலது பாரசத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் இல்லாமல் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் இரண்டாவது தரம் வரும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வரும் பொழுது நாம் பாவம் இல்லாமல் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனவாட்டியாக நாம் ஆயத்தப்படுவோம். உங்களை கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நான் அங்கு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கும்படியாக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். கிறிஸ்து மனவாட்டி என்ற இடத்திலே நம்முடைய தன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். அவருக்கு பிரியமானவர்களை அவருடைய பிரமாணங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை கருத்தாய் வாசித்து, வேதத்தை வாசித்து, அந்த உபதேசங்களை கேட்டு நம்முடைய ஜீவியத்தை சரி செய்து கொள்வோம். இனி காலம் செல்லாது என்ற இடத்துல காலம், நம்ம காலத்தை அறிந்தவர்களாக நாம் தெரிய செய்ய வேண்டும். நாம் காலத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிகள் காலத்துக்கு உட்படவில்லை. கால நிர்ணயம், டைம் இஸ் a gift of God.
காலம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால நிர்ணயத்துக்குள் தேவன் தன்னை உட்படுத்திக் கொண்டதே நமக்காக தான். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. காலத்தை அறிந்தவர்களாக, நாம் காலத்தை உணர்ந்தவர்களாக, நாம் யார் என்பதை உணர்ந்தவர்களாக, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது. அவருடைய அன்புதான் நிறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இந்த குறைவை முற்றிலுமாக நீக்குவோம். நம்முடைய ஜென்ம சுபாவங்களை முற்றிலுமாக நீக்குவோம். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். கிறிஸ்து இயேசுடையவர்கள் என்ற அச்சடையாளர்களை தரித்துக் கொள்வோம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டி என்ற இடத்துல கிறிஸ்துவின் தன்மைகளை நம்ம காணபடியான ஒரு ஜீவியத்தை நமக்குள்ளே கட்டிடுவோம். இந்த காலைகளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்மை தேவனுக்கு முன்பாக அங்கே நிறுத்தும்படியான ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறார் தேவன். அதுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த காலைகளிலே நாம் சிரங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம்.